மதவாத சக்திகள், இந்துத்துவ அமைப்புகள் எப்படியாவது தமிழ்நாட்டிலே காலை ஊன்ற வேண்டும், அதை எந்த வழியிலாவது தாங்கள் காலை ஊன்றுவதற்கு வழிகாண வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்துத்துவ அமைப்புகள் எதை கையிலே எடுப்பது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கிறேன், கார்த்திகை தீபம் என்பது தமிழ் கடவுள் முருகனுக்காக கொண்டாடப்படுவது திருவிழாவை தவிர இந்தியாவில் இருக்க இந்துக்களுடைய பண்டிகை அல்ல, அது தமிழர்களுடைய பண்டிகை. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கார்த்திகை திருவிழாவை கொண்டாடுவார்கள். இதில் இந்துத்துவாவுக்கு எந்த வேலையுமே கிடையாது. ஆனால் இப்பொழுது திடீரென்று திருப்பரங்குன்றத்திலே கார்த்திகை தீபத்தை ஒட்டி ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார்கள். நீதிமன்றத்தை அணுகி அங்கே ஒரு உத்தரவை வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். 2014ஆம் ஆண்டு நீதியரசர்கள் பவானி சுப்ராயன் அவர்களும் அதேபோல நீதியரசர் கல்யாண சுந்தரம் அவர்களும் 2014ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். எந்த இடத்திலே இது வழக்கப்படி ஏற்றிக்கொண்டிருக்கிறோமோ கார்த்திகை தீபத்தை அதே இடத்திலே தான் ஏற்ற வேண்டும் என்று 2014லேயே தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவர்கள், அதை அறிந்து கொள்ளாதவர்கள், அதை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் ஏதோ ஒரு புதிதாக ஒன்றை கண்டுபிடித்ததைப் போல நேற்று முன்தினம் நீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு கார்த்திகை தீபத்தை விளக்கேற்றுவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டு ஒரு இடத்தை குறிப்பிட்டு கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அந்த நீதிபதியும் தீர்ப்பை தந்திருக்கிறார். ஆனால் ஒரு நீதிபதி நாங்கள் சட்டத்தை மதிப்பவர்கள், நீதிக்கு தலைவணங்குபவர்கள். எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை போல சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒருவர் இந்தியாவிலேயே கிடையாது. அந்த அளவுக்கு சட்டத்துக்கு மரியாதை கொடுப்பவர், சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர். எனவே 2014லே 2 நீதிபதிகள் ஃபுல் பெஞ்ச், அதாவது டிவிஷன் பெஞ்ச் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை செட்டிசைட் பண்ணாமலோ அல்லது அந்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு இல்லாமலோ ஒரு புதிதாக ஒரு தனி நீதிபதியை வைத்து ஒரு தீர்ப்பை வாங்கி கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டால் எப்படி நிறைவேற்ற அனுமதிக்க முடியும்? அப்படி அனுமதித்தால் தமிழக அரசின் மீது என்ன குற்றச்சாட்டு வரும் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே 2014 தீர்ப்பின்படி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். சார், இப்ப அங்கே போராட்டம் நடத்தக்கூடியவர்களை நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று நாங்கள் தீபம் ஏற்றோம், தமிழக அரசு ஒத்துழைப்பு மறுக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், நீங்க சொல்ற பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த கூட அரசு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. நாங்க நீதிமன்ற தீர்ப்பை, அவர்கள் 2014 நீதிமன்ற தீர்ப்பை மறந்துவிட்டு பேசுகிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காதவர்கள் அவர்கள்தான். இன்றைக்கு யார் யாரெல்லாம் அப்படி பேசுகிறார்களோ அவர்கள் மீது 2014 தீர்ப்பினுடைய அடிப்படையிலே எந்த வழக்கையும் தொடர்வதற்கு தமிழக அரசுக்கு உரிமை உண்டு. ஆனால் 2014 தீர்ப்பை படிச்சு பார்க்காம அப்படி ஒரு தீர்ப்பு இருக்கிறதே தெரியாம எல்லா விஷயத்தையும் கோர்ட்ல நீதிமன்றத்தில் மறைச்சிட்டு புதுசா ஒரு கதையை கட்டி விட்டுட்டு போனால் அதை மக்கள் நம்புவார்களா? தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சவாயர்கள் அல்ல, ஏமாளிகள் அல்ல. அவர்களுக்கு வேண்டும் என்றால் அடிமை பழனிசாமி கிடைக்க முடியுமே தவிர வேறு எந்த அடிமைகளும் தமிழ்நாட்டில் கிடைக்க மாட்டால். தமிழ்நாடு என்பது இங்கே மத ஒற்றுமை, மத நல்லிணக்கம் இவற்றுக்கு எடுத்துக்காட்டான பூமி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். அதை இன்றைக்கும் நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செஞ்சு அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில அடுத்த கட்டமாக என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க? தள்ளுபடி செஞ்சா அதுக்கு மேல என்ன இருக்கோ அதை பற்றி சட்டத்துறை மூலமாக ஆராய்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு வேற வேலையே கிடையாது. தமிழ்நாடு அரசு மீது ஏதாவது குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்பது ஒன்றுதான் அவருடைய வேலை பணி. என்ன, இந்த சம்பவத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு இதிலே தமிழர்களுக்கு ஆதரவாக, தமிழக அரசுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியவர் இந்துத்துவாவினுடைய கைக்கூலிகளுக்கு அடிமையாக இருந்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நிரூபித்திருக்கின்றார். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஒண்ணு. அதிமுக இதே, அதாவது சொல்றேன், அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல தான் இன்றைக்கு வழக்கப்படி ஏற்றப்படுகிற இடத்தில் தான் ஏற்றப்பட வேண்டும் என்று அன்றைக்கு நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறார்கள். இன்றைக்கு முழுவதும் தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்ட காரணத்தாலே தன்னை முழுவதுமாக மறந்துவிட்டு
தான் முழு அடிமை என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் அவர் நிரூபித்திருக்கின்றார். அதிமுக தொண்டர்கள் வெட்கப்பட வேண்டும். தமிழ்நாடு காவல்துறையை நம்பாமல் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை கொண்டு அமர்த்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துறாங்க. நீதிமன்ற உத்தரவின்படி இந்த செயலை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றை மட்டும் சொல்றோம், அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்றைக்கு நீதிபதியினுடைய உத்தரவுப்படி அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் எப்படின்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதனுடைய கமாண்டா உத்தரவின்படி தான் செயல்படும். இப்போ நீதிமன்றத்துக்கு அவங்க பொறுப்பில் ஒப்படைச்சிருக்கிறதுனால அவர் கமாண்டா படையை அனுப்பி இருக்கின்றார். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு அந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதை மீறி எந்த சக்தி வந்தாலும் அந்த சக்தியை எதிர்கொள்கிற சக்தி எங்களுக்கு இருக்கிறது. அரசியல் கட்சிகளை தாண்டி நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு உங்களுடைய பார்வையில்? நான் தான் அதை ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, டிவிஷன் பெஞ்சினுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, இது சிங்கிள் ஜட்ஜுடைய ஜட்ஜ்மெண்ட். மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு காவல்துறை அங்க ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அந்த சம்பவத்திற்கு அனுமதி அளிக்க மாட்டேங்குது. அவர்களை எதிர்த்து மத்திய பாதுகாப்பு வீரர்களை நீதிபதியை அனுப்புறதுங்கிறது எந்த மாதிரி இருக்கு? மாநில சுயாட்சி குறித்தான ஒரு பார்வையை திரும்ப ஒரு பிரச்சனையை கிளப்பிருக்க மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வருது. அதாவது இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் விளக்கமாக என்ன மிக நீண்ட விளக்கத்தை தந்தாக வேண்டும். அதற்கான நேரம் இதுவல்ல. நிச்சயமாக அதற்கான விளக்கங்கள் எங்களுடைய தலைமையின் மூலமாக நாங்கள் தருவோம். சார், இந்திய அமைப்புகளுடைய செயல்பாடுங்கிறதானுங்க பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடு. அதை எப்படி வித்தியாசமா பார்க்க முடியும்? அதான் ரெண்டும் ஒண்ணு தானே. அதை ரெண்டும் ஒன்னா இருக்கிற போது அதை எப்படி வித்தியாசமா வேறுபாடாக பார்க்க முடியும்? நாங்க பழனிசாமியை பத்தி கேட்டீங்க, நாங்க தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு தன்னுடைய கட்சி எடுத்த நிலை என்ன என்பதே மறந்துவிட்ட ஒரு முன்னாள் முதலமைச்சர். அப்ப அன்னைக்கு என்ன பிரச்சனை? 2014 என்ன பிரச்சனை? இது என்ன பிரச்சனை என்பது அவங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆட்சி அந்த அரசு போட்டு அப்படி விட்டு நீங்க படித்து பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காள். அதே தான் நாங்களும் சொல்லியிருக்கோம். அந்த நீதிபதி அந்த நீதிபதிக்கு தான் அந்த மாதிரியான தீர்ப்பு பெற முடியுங்கிற நோக்கத்திலே அவர்கிட்ட போய் அவர் சொல்ற தீர்ப்பா? சார், நாங்க அதெல்லாம் கலங்கற்பித்து அப்படியெல்லாம் நாங்க சொல்றதுக்கு இங்க வரல. நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடை சொல்ல வந்திருக்கோம். 2014 ஜட்ஜ்மெண்ட் நம்பரை மட்டும் தந்துடுறோம், காப்பி கிடைக்கல. ரிட் அப்பீல் நம்பர் 1524/2014 டேட்டட் 7/12/2017. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துக்கங்க. அவங்க இந்த டிமார்கேஷன் இஷ்யூக்குள்ளேயே போகல. இந்த மலையை பொறுத்தவரை சிக்கந்தர் தர்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, நெல்லித்தோப்பு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, படிக்கட்டு ஏறுறது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, மற்றபடி இந்த மலை மிச்ச பகுதி எல்லாமே அந்த கோவிலுக்கு சொந்தமானது, குறிப்பாக தீபத்தூணும் கோவிலுக்கு சொந்தமானது என்கின்ற தீர்ப்பில் ஊர்ஜிதம் செய்கிறாங்க. இதற்கு முன்பு இருந்த தீர்ப்பு தான் இது. அதன் பிறகு நீதியரசர் அவர்கள் 2 முக்கியமான கருத்துக்களை வைக்கிறாங்க. ஏன் வைக்கணும் அப்படின்னாங்க, தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வேண்டுமென்றே பத்திரிகையாளர் நண்பர்கள் சந்திப்பில் வேண்டுமென்றே சில பொய்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்து சத்திய பிரமாணம் எடுத்து பணி செய்ய வேண்டிய ஒருவர் சில பொய்களை சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். அதாவது மதுரை நீதியரசர் அவர்கள் தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற வாதத்தை திரு ரகுபதி அவர்கள் வைக்கிறாங்க. என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் 2014 முடிஞ்சிருச்சு. 2014 அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அன்னைக்கே டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு படி உச்சி பிள்ளையார் கோவிலில் மட்டும்தான் நாம் தீபத்தை ஏற்றணும், மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கடமையை சரியாக செய்யலை அப்படின்னு. இதை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் டிசம்பர் 1 கொடுத்த தீர்ப்பில் மிக முக்கியமாக இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறார். அவர் எதுவும் மறுக்கலை. இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி பேசுகிறார். அதை மட்டும் ஆங்கிலத்தில் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகின்றோம். அதாவது 2014 போட்டிருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷன் எதை ரகுபதி அவங்க கோட் பண்ணுறது, 2017 டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர், இது இரண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் பெட்டிஷனர் என்ன கேட்குறாங்கன்னா, தீபத்தினுடைய உச்சபட்சமான உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றாங்க. So the petitioner wanted the deepam to be lit at the hilltop. He further argued that lighting the lamp near Moksha Deepam is not in consonance with the scripture. The learned judge rightly rejected the request. அவர் 2014 தீர்ப்பை சரின்னு தான் சொல்கிறார். This was because the title over the hilltop has already been declared as vesting in the Muslim. மலையினுடைய உச்சி பகுதி டாப் மோஸ்ட் பார்ட்
அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்கின்ற 1920 OS தீர்ப்பை இருக்கு. எ செட்டில்டு இஷ்யூ கேனாட் பி ரீஓப்பன் அப்படிங்கிறார். நான் இந்த இஷ்யூவை திரும்ப நான் ரீஓப்பன் பண்ணல. ஆனால் இன்னைக்கு பெட்டிஷனரை முன்னாடி என்ன கேட்குறாங்க? தீபத்தூணில் இதை ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றார்கள். தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் இல்லை. 2014 தீர்ப்பு, 2017 தீர்ப்பு என்பது மலை உச்சியிலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற தீர்ப்பு. அதற்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் கொடுக்கல. அது சரியான காரணம்தான். ஏன்னா இந்த நீதியரசர் சொல்கிறது அது மிக முக்கியமாக தர்காவுக்கு சொந்தம்னு அது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. ஆனால் தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது. யாருமே போய் தர்காவுக்கு பக்கத்தில் தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லலை. தர்காவிலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்பது தான் இன்றைக்கி போட்டிருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷனுடைய சாராம்சம். த மாஸ்க் இஸ் அட் த ஹையஸ்ட் பீக், த தீபத்தூன் இஸ் அட் த லோவஸ்ட் பீக். இரண்டுமே வேறு வேறு மலை உச்சியில் இருக்குது. அதனால் இதை ட்ரையல் ஜட்ஜு 1920 ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. நான் இதை தவறாக பார்க்கல. அதனால் தீபத்தூணில் அவங்க கார்த்திகை தீபத்தை இந்த பெட்டிஷனர் கேட்டபடி ஏற்றுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். இதை சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சி பத்திரிகை நண்பர்கள் முன்னாடி 2014 2017 ரிட் பெட்டிஷனை கோட் பண்ணுறாங்க. அதே தவறு. அதை முதல்ல இந்த பத்திரிகை மன்றத்தில் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம். அதன் பிறகு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இத்தோடு நிற்கல, மறுபடியும் ஒரு பொய்யை சொல்கிறார். என்ன பொய்யை சொல்கிறாருன்னா 1996 ஒரு தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு, 2014 தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு, 17 சாதகமாக வந்திருக்கு, 1996 சாதகமாக வந்திருக்கு. 1996 தீர்ப்பு என்பது அந்த ஆண்டுக்காக கேட்கப்பட்டது. அப்போ நீதியரசர் சொல்கிறாங்க 1994 உச்சி பிள்ளையார் கோயில் ஏற்றுங்கன்னு சொன்னேன், 95 ஏற்றுங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் 96 கேட்குறீங்க. எனக்கு 3 நாள் மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த ஆண்டு நீங்கள் உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏற்றுங்க. அதே நேரத்தில் தேவஸ்தானமோ வேறு யாரோ வேறு இடத்துல ஏற்ற வேண்டும் என்றால் அதுக்கு ப்ரொசீஜரும் கொடுக்குறாங்க. தர்காவிலிருந்து 15 மீட்டர் தள்ளி ஏற்றுங்க அப்படின்னு. ஸோ 1996 தீர்ப்பை பொறுத்தவரையும் குழப்பமில்லை, 2014 குழப்பமில்லை, 2017 குழப்பமில்லை. இந்த மூன்றும் வேறு வேறு விஷயத்தை எடுத்து இன்றைக்கி ரகுபதி அவர்கள் ஒரு பொய்யை சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட இன்றைக்கி நீதியரசர் அவர்கள் தவறான தீர்ப்பை கொடுத்துருப்பதாக சொல்கிறாங்க. இதை முதல்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும். அந்த மலையை பொறுத்தவரை தீபத்தூன் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது. மலையினுடைய உச்சியில் தர்கா இருக்குது. அதை யாரும் கூட வேண்டுமென்று கேட்கல, அது வேறு. தீபத்தூன் என்பது அந்த 2 மலையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய மலையினுடைய உச்சியில் தீபத்தூன் இருக்குது. அதைத்தான் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இதோடு அவங்க நிற்கல. நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. எப்போ அனுமதி கொடுத்தாங்க? 1/12/2025 கொடுக்குறாங்க. ஸோ கார்த்திகை தீபம் 3ஆம் தேதி வருது. 2ஆம் தேதி கோவிலினுடைய ஈவோ ஒரு அப்பீல் போடுறார், ஒரு பேருக்கு ஒரு அப்பீல் போட்டு வைக்கிறார். இப்போ நியாயப்படி யாருக்காவது பிரச்சனை இருந்தால் தர்கா அவங்க அப்பீலுக்கு வந்திருக்கணும். இப்போ டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி தர்கா அப்பீலுக்கு வர்றாங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் கோவில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய ஈவோ அப்பீல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அந்த கோவிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அந்த கோவிலினுடைய சொத்தை பாதுகாக்கணும். தீபத்தூன் என்பது கோவிலினுடைய சொத்து என்பது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு 1920 வேறு வேறு காலகட்டத்தில். அப்படி இருக்கக்கூடிய ஈவோ அவர் எதுக்காக அப்பீல் போகிறாரு? இந்த நீதியை எதிர்த்து அப்பீலும் சரியாக ஃபைல் பண்ணல. இதுலேருந்தே தெளிவாக தெரிகிறது அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தூண்டி விட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்பீல் போக வைக்கிறாங்க. தர்கா இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, வக்ஃப் போர்டும் தர்காவும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இதை எதிர்த்து அப்பீல் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. 2ஆம் தேதி ஈஓ அப்பீல் செய்ய வேண்டிய கட்டாயமே இல்லை. காரணம் ஈஓனுடைய முதல் கடமை கோவில் சொத்தையும் தீபத்தோனையும் ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்து 3ஆம் தேதி ஈஓ சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் மலை உச்சியில் ஏற்ற மாட்டோம், தீபத்தூன் ஏற்ற மாட்டோம் என்று சொல்லுகின்றார். அதற்கு இந்த பெட்டிஷனர் ராம ரவிக்குமார் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வர்றாங்க. 5 மணிக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் எடுக்கிறாங்க. கார்த்திகை தீபம் 6 மணிக்கு. அந்த பெட்டிஷன் வரும்போது தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞர் சொல்கிறாங்க, இல்லை 6 மணி வரைக்கும் பொறுங்க, 5 மணிக்கு எடுக்கிறீங்க. நீதியரசர் அவர்கள் 5 மணிக்கு எடுத்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை 6:05 வரைக்கும் தள்ளி வைக்கிறார். 6:05க்கும் தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற ஒரே காரணத்தினால தான் நேரடியாக பெட்டிஷனருக்கு சொல்கிறாங்க, நீங்கள் 10 பேர்த்தோட மலை மேலே ஏறலாம், உங்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் அதனுடைய கமாண்டன்ட் பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஏன் சொல்கிறாங்க? 1ஆம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நேரடியாக கமிஷனருக்கு டைரக்ட் பண்ணுறாங்க, போலீஸ் கமிஷனருக்கும் கலெக்டருக்கும். நீங்கள் இதை தீபத்தை ஏற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கணும். 1ஆம் தேதியும் கமிஷனர் நடவடிக்கை எடுக்கலை, 2ஆம் தேதியும் கமிஷனர் நடவடிக்கை எடுக்கலைன்னா மாநில அரசினுடைய காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய கடமையை சரியாக செய்யலை. அந்த கடமையை செய்யாத காரணத்தினால தான் இது ஜுடிஷியல் ஓவர் ரீச் கிடையாது. திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் 3ஆம் தேதி 6:05 கொடுக்கக்கூடிய தீர்ப்பில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷனில்
மாநில அரசு கடமையை செய்யலை, காவல்துறை கடமையை செய்யலை, கலெக்டர் கடமையை செய்யலை, அதனால் சிஐஎஸ்எஃப் நான் அனுப்புகிறேன், கமாண்டன்ட் நீங்கள் கூட போங்க, அந்த 10 பேர் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்.